இப்போ நம்ம வந்து பயிற்சி 1.2 பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A = 1 2 3 7 மற்றும் B = 3 0 -1 7 எனில் பின்வருவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து உறவை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம A × Bயை கண்டுபிடிக்கணும். ஏயிலிருந்து பிக்கான உறவுகளை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா A × Bயை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ எழுதிக்கலாம். 1 2 3 7 இன்ட்டு பியோட வேல்யூவை போட்டுக்கணும். 3 0 -1 7. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 1 வச்சு இந்த 4 நம்பரையும் பெருக்குவோம். 1, 3 1, 0 1, -1 1, 7. இதே மாதிரி 2 கூட இந்த 4 நம்பரையும் சேர்த்து எழுதணும். அப்படி நம்ம எழுதிக்கிட போகிறோம். இப்போ வந்து நமக்கு A × Bயோட வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிலேஷனை செக் பண்ண போகிறோம். ஆர்னா ரிலேஷன் அர்த்தம், தமிழில் உறவுகளை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். முதல் சம செய்ய போகிறோம். R1 = 2, 1 7, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ வந்து இது இந்த A × Bயில் இருக்கான்னு பார்க்கணும். 2, 1 இல்லை, 7, 1 இல்லை. அப்போ நம்ம வந்து என்ன சொல்லணும்னா R1ஓட உறுப்பு வந்து 2, 1 7, 1. ஆனால் A × Bயோட உறுப்பு இது ரெண்டும் கிடையாது. ஏன்னா A × Bயோட வேல்யூவில் வந்து இந்த 2 வேல்யூவும் இல்லை. அப்போ என்ன எழுதணும்னா ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு எழுதணும். இப்போ வந்து நம்ம முதல் சம்மை முடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து ரெண்டாவது சம்க்கு செய்ய போகிறோம். ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா R2 = -1, 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து A × Bயில் இருக்கான்னு பார்க்கணும். அது -1, 1 வந்து இதில் இல்லை. அப்போ என்ன எழுதணும்னா R2ஓட உறுப்பு வந்து -1, 1. ஆனால் இந்த -1, 1 வந்து A × Bயோட உறுப்பு கிடையாது. அதாவது இதுக்கு உறுப்புன்னு அர்த்தம். அது இதை இப்படி நம்ம கோடு போட்டோன்னா உறுப்பு கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ உறுப்பு கிடையாது. அப்போ வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லைன்னு எழுதணும். இப்போ ரெண்டாவது சம் முடிஞ்சிட்டு அடுத்தது வந்து மூணாவது சம் செய்ய போகிறோம். மூணாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா R3 = 2, -1 7, 7 1, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த 3 வேல்யூவும் A × Bயில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். 2, -1 இருக்கா? இருக்குது. 7, 7 இருக்குது. 1, 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும்னா R3 A × Bயோட உட்கணம் தான் R3. கரெக்டானா? ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே இது ஒரு பெரிய கணம், இது ஒரு குட்டி கணம். அதாவது இதுக்குள்ளே இந்த கணத்துக்குள்ள உள்ள எல்லா உறுப்பும் வந்து இந்த கணத்துக்குள்ளே இருக்குது. அப்போ வந்து A × Bயோட உட்கணம் தான் R3ன்னு நம்ம எழுதுகிறோம். அப்போ வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவு இருக்கும். அப்போ வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவு உண்டு. இதோட மூணாவது சம் முடிஞ்சிட்டு இப்போ நாலாவது இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து R4க்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். R4ல் இருக்கிற இது எல்லாமே இந்த A × Bயில் இருக்கான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 7, -1 இருக்குது. 0, 3 இல்லை. 3, 3 இருக்குது. 0, 7 இல்லை. அப்போ என்ன எழுதணும்னா R4ஓட உறுப்பு வந்து 0, 3 0, 7. ஆனால் இது வந்து A × Bயோட உறுப்பு கிடையாது. அப்போ வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லைன்னு எழுதிட வேண்டியதான். இதோட 4th சம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம ரெண்டாவது சம்மை செய்ய போகிறோம். A = 1 2 3 4 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மற்றும் R என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து A × Aயை உட்கணமாக எழுதுக, மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து A = 1 2 3 4லேருந்து 45 வரைக்கும் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். இப்போ வந்து நம்ம A × Aயை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து இந்த 1 2 3 4லேருந்து 45 வரைக்கும் இன்னொரு கணமும் போட்டு பெருக்குனா எப்படி வரும்னா 1, 1 1, 2 இப்படியே போய் 45, 45 வரைக்கும் வரும். இதுதான் A × Aயோட வேல்யூ. அப்போ வந்து ஆரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 1 வர்க்கப்படுத்தினா என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி 2 வர்க்கப்படுத்தினா என்ன கிடைக்கும்?
4 அதை எழுதியாச்சு. 3 வர்க்கப்படுத்தினா என்ன கிடைக்கும்? 3 9 அதை எழுதியாச்சு. 4 வர்க்கப்படுத்தினா என்ன கிடைக்கும்? 4 16 அதை எழுதியாச்சு. 5 வர்க்கப்படுத்தினா என்ன கிடைக்கும்? 5 25 எழுதியாச்சு. 6 வர்க்கப்படுத்தினா என்ன கிடைக்கும்? 6 6 36. 7 வர்க்கப்படுத்தினா 7 7 49. ஆனால் இங்கே வந்து 45 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இந்த 36ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிற வேண்டியதுதான். ஏன்னா 7 49ன்னு வந்துடும். இது வந்து 45ஓட பெரிய வேல்யூ தானே. ஏயோட கணம் இதுக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 6க்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காணும். மதிப்பகம்னா என்னென்னா இந்த இருக்கிற நம்பர். வீச்சகம் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து ஆன்சராக ஒரு நம்பரை கண்டுபிடிச்சோம்ல, அதான். அப்போ மதிப்பகம் இஸ் ஈக்குவல் டு இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர்லாம் 1 3 1 2 3 4 5 6 அவ்வளோதான். வீச்சகம்னா இதோட ஆன்சர். அப்போ 1 அப்படின்னா 1 கிடச்சிச்சு. 2 4 அப்படின்னு கண்டுபிடிச்சோம்ல, அது 16 25 36. இதோட இந்த சம் அவ்வளோதான். 3வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா R என்ற ஒரு உறவு XY y ஈக்குவல் டு X + 3. X வந்து 0 1 2 3 4 5ஓட உறுப்பு என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இதோட கன கட்டமைப்பு வடிவம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து எக்ஸோட உறுப்பையும் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா y ஈக்குவல் டு X + 3 இந்த இதை வச்சு நம்ம ஒய்யோட வேல்யூலாம் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும்ல, அதை சப்ஜெக்ட் பண்ணி. அப்போ y ஈக்குவல் டு எக்ஸுக்கு வேல்யூ 0னா ஒய்க்கு வேல்யூ 3ன்னு கிடச்சிரும். இதே ரெண்டாவது இது வந்து x இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ, அப்போ வந்து x இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்போ y இஸ் ஈக்குவல் டு இதில் 1 போட்டிருக்கோம் +3. அதாவது இந்த x இருக்கிற இடத்துல நம்ம 1 போட்டிருக்கோம். அப்போ நமக்கு வந்து 4ன்னு ஆன்சர் கிடைக்குது. அதே இது x இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறப்போ y ஈக்குவல் டு 2 + 3 ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். அதே மாதிரி x இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறப்போ y ஈக்குவல் டு 3 + 3 ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். அதே மாதிரி x இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறப்போ y ஈக்குவல் டு 4 + 3 இது ரெண்டையும் கூட்டினா 7ன்னு கிடைக்கும். இதே மாதிரி x இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறப்போ y அது x இருக்கிற இடத்துல இந்த 5 போட்டிருக்கோம் +3 ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும். அப்போ வந்து மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து மதிப்பகம் என்னதுன்னா அதாவது ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ, அதாவது நம்ம என்னதை சப்ஜெக்ட் பண்ணோம் அதோட வேல்யூ. எப்போதுமே ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கிற வேல்யூவாக தான் இருக்கும். 2 3 4 5 இது வந்து மதிப்பகம். அடுத்தது வீச்சகம்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வேல்யூ எழுதிக்கிட்டோம். என்னதுன்னா 3 4 5 6 7 8. இதோட இந்த சம் அவ்வளோதான். இப்போ வந்து 4வது சம்மோட ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றிற்கும் அம்புக்குறி படம் வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மோட கன கட்டமைப்பு வடிவம் கொடுக்கப்பட்ட கன கட்டமைப்பு வடிவத்தை நம்ம வந்து எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து இதில் x இஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸோட உறுப்பும் ஒய்யோட உறுப்பும் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதுக்குள்ளே தான் அந்த வேல்யூ இருக்கணும். அதாவது எக்ஸோட வேல்யூ அப்படின்னா 2 3 4 5 தான் இருக்கணும். ஒய்யோட வேல்யூனா 1 2 3 4 அதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இப்போ வந்து x இஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இதில் வந்து y ஈக்குவல் டு நம்ம 1ன்னு கொடுத்தோம்னு நினச்சிக்கோ. அப்போ வந்து x இஸ் ஈக்குவல் டு 2, 1. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா 2 தான் வரும். 2 இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. அப்போ வந்து இது ஓகே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது வந்து y ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்கும். அப்போ வந்து x இஸ் ஈக்குவல் டு 2. இந்த y இருக்கிற இடத்துல நம்ம இந்த 2 போட்டோம். அப்போ 2 4ன்னு ஆயிரும். 4 வந்து இந்த கணத்துக்குள்ளே இருக்குது. அப்போ இதை நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது வந்து y இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்தோம்னா 2 × 3. இப்போ இது 2 6ன்னு ஆயிடுது. 6 வந்து இந்த கணத்துக்குள்ளே இல்லை. அப்போ வந்து இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதே மாதிரி தான் நம்ம வந்து 4க்கு பண்ணாலும் கிடைக்கும். அப்போ நம்ம இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிட்டு 2 4ன்னு, ஒய்யோட வேல்யூ கிடச்சிட்டு 1 2ன்னு. இப்போ அடுத்தது நம்ம
அம்புக்குறி வரைபடம் எல்லாத்தையும் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நமக்கு கிடைச்ச வேல்யூவோட நம்ம உறவில் எழுத போகிறோம். அப்போ வந்து ரெண்டுக்கு நம்ம இன்னும் ஒய் வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணால் 1. ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே எக்ஸோட வேல்யூ தானே எழுதுவோம். அப்போ வந்து 2,1 அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி 4 எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு. அதான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு இடத்துல நம்ம 4 போட்டிருக்கோம். ஒய்யோட வேல்யூ என்னதுன்னா 2, அதனால் 2 போட்டிருக்கோம். இதுக்கு நம்ம இப்போ வந்து அம்புக்குறி படம் வரைய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து XY எக்ஸில் இருக்கிற எல்லா உறுப்பையும் எழுதணும். எக்ஸில் என்ன உறுப்புலாம் இருக்குது? 2, 3, 4, 5 அது அப்படியே எழுதிக்கிட வேண்டியதான். அதே மாதிரி ஒயில் என்ன இருக்கிற எல்லா உறுப்பையும் எழுதணும். ஒயில் என்ன இருக்குது? 1, 2, 3, 4 அது அப்படியே எழுதிக்கிட வேண்டியதான். 1, 2, 3, 4. இப்போ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிற உறவு என்னதுன்னா 2க்கு 1, அதாவது 2லேருந்து 1க்கு. அதே மாதிரி 4லேருந்து 2க்கு. இதான் அம்புக்குறி வரைபடம். ரெண்டாவது வந்து வரைபடம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வரைபடத்தில் உள்ள வேல்யூ எல்லாம் 5க்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம 2 சைடுமே எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் 5க்குள்ளே இருக்கிற நம்பரை நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த உறவை தான் இதில் குறிக்க போகிறோம். அப்போ வந்து 2 ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை நம்ம எப்போதுமே ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எடுப்போம். அப்போ வந்து 2 ஒய் வந்து 1. அப்போ இங்கே தான் 2,1. இதே மாதிரி அடுத்தது வந்து 4 இங்கே இருக்குது. ஒயில் 2 இங்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். 4,2 இதுதான் வரைபடம். அடுத்தது வந்து பட்டியல் வடிவத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து இந்த ஆரோட வேல்யூ அப்படியே எழுதுனா போதும். R = 2,1 4,2. இப்போ வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு செம்முக்குள்ளதே இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம்னா 2வது செம்முக்குள்ளதை கண்டுபிடிக்க போகிறோம். வந்து நம்ம இந்த 2வது செம்முக்கும் வந்து அம்புக்குறி படம் வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்க சொல்லியிருக்காங்க. கணக்கட்டமைப்பு வடிவத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா XY y = x+3 xy ஆகியவை இயல் எண்கள். 10ஓட கம்மியாக இருக்கும் அந்த இயல் எண்கள் அப்படின்னு இருக்கும். 10ஓட சின்ன நம்பர் என்னது? 9. அப்போது எக்ஸும் ஒய்யோட வேல்யூ என்னதுன்னா 9 வரை இருக்கிற இயல் எண்கள். அப்போ வந்து x = 1 2 3 4 5 6 7 8 9. ஏன்னா 10ஓட சிறுசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 9 வரை நம்ம எழுதிக்கலாம். வைக்கிற ஒய்க்கோட வேல்யூ அதான் கொடுத்துருக்காங்க. அதாவது XY ஆகியவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்குமே இதே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9ன்னு நம்ம ஒய்க்கும் வேல்யூ எழுதிக்கிட்டோம். இப்போ வந்து y = x+3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ இதை நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். x = 1 அப்படின்னு நம்ம இதில் சப்ஜெக்ட் பண்ணோம்னா எக்ஸஸ் இருக்கிற இடத்துல 1ன்னு போடுவோம். அப்போ 1 + 3 = 4. 4 வந்து ஒயில் இருக்குது. அப்போ நம்ம இதை வச்சுக்கலாம். அப்போ வந்து அடுத்தது y = 2 அப்படின்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து x = y இருக்கிற இடத்துல 2 போட்டாச்சு +3. இது ரெண்டையும் கூட்டினா 5 இதில் இருக்குது. அப்போ இது உண்டு. அதே மாதிரி x = 3. அப்போ y = x இருக்கிற இடத்துல 3ன்னு போடுவோம். அப்போ 3 + 3 = 6ன்னு கிடச்சிரும். அடுத்தது வந்து x = 4. அப்போ x இருக்கிற இடத்துல 4 போடுவோம். அப்போ y = 4 + 3 இப்போ 7 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்தது வந்து x = 5. இப்போ y = x இருக்கிற இடத்துல 5ன்னு போடுவோம். அப்போ 5 + 3 = 8ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி x = 6ன்னு போடுவோம். இப்போ y = இதில் 6 போடுவோம். அப்போ 6 + 3 = 9ன்னு கிடச்சிரும். வைக்கிறேன் x = 7ன்னு போடுவோம். இப்போ வந்து y = 7 + 3 10ன்னு ஆயிரும். இப்போ வந்து ஒயில் வந்து 10 இல்லை 9 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ வந்து இந்த வேல்யூ கிடையாது. இதுக்கு மேலே இருக்கிற நம்பரை நம்ம வந்து சப்ஜெக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்போ வந்து நம்ம இதுக்கு உறவு எப்படி எழுதுவோம்னா நமக்கு வந்து x 1 சப்ஜெக்ட் பண்ணும்போது y 4 கிடச்சிச்சு. அப்போ வந்து 1,4. அதேமாரி 2 சப்ஜெக்ட் பண்ணும்போது 5ன்னு கிடச்சிச்சு. 2,5 3,6 4,7 5,8 6,9 அவ்வளோதான். ஏன்னா 7க்குள்ளது வந்து 10 ஆகிட்டு 10 வந்து ஒயில் இல்லை. அதனால் நம்ம அதை விட்டுற வேண்டியதான். இப்போ வந்து இந்த வேல்யூக்கு நம்ம வந்து அம்புக்குறி படம் வரைபடம் பட்டியல் முறை எழுத போகிறோம்.
நம்ம வந்து ஆரோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆரோட வேல்யூக்கு வந்து நம்ம வந்து அம்புக்குறி படம் வரைய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய்யை அப்படியே எடுத்து எழுதிக்கிடணும். எக்ஸோட வேல்யூ வந்து 1 to 9, அதனால் 1 2 3 4 5 6 7 8 9ன்னு எழுதிக்கணும். அதேமாதிரி ஒய்க்கும் 9 வருதா, இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9ன்னு எழுதிக்கணும். இப்போ வந்து 1க்கும் 4க்கும் உறவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வந்து 1க்கும் 4க்கும் கோடு போட்டுக்கணும். அதுமாதிரி 2க்கும் 5க்கும், அப்போ 2லேருந்து 5க்கு, 3க்கும் 6க்கும், அப்போ 3லேருந்து 6க்கு, 4க்கும் 7க்கும் வைக்கிறேன், 5க்கும் 8க்கும், 6க்கும் 9க்கும். இப்போ வந்து அம்புக்குறி படம் போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம வரைபடம் வரைய போகிறோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு வரைபடம் வரைய போகிறோம். எக்ஸ் ஒய் எக்ஸில் அதில் இருக்கிற பாயிண்ட் வந்து நம்ம இதில் 9 வரை இருக்கா, அதனால நம்ம ஒரு 10 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1,4 இது பண்ணணும். ஃபஸ்ட் இருக்கிற நம்பர் எப்போதுமே எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம பார்ப்போம். அப்போ வந்து இங்கே ஒய்யில் 4 பார்ப்போம். அப்போ வந்து இங்கே இருக்குது 1,4. அதேமாதிரி அடுத்தது வந்து 2 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. இப்போ 2,5. அடுத்தது 3 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது. அப்போ வந்து 3,6. மாரி 4 இங்கே இருக்குது, 7 இங்கே இருக்குது. அப்போ வந்து 4,7. அதுமாரி 5 இங்கே இருக்குது, 8 இங்கே இருக்குது. அப்போ வந்து 5,8. அடுத்தது வந்து 6 இங்கே இருக்குது, 9 இங்கே இருக்குது. இப்போ 6,9. பிடிச்ச வேல்யூவை வந்து இந்த வரைபடத்தில் வந்து மார்க் பண்ணிட்டோம். இதோட வரைபடம் வந்து அவ்வளவுதான். அடுத்தது வந்து பட்டியல் முறை கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்ச அந்த 6 வேல்யூவை அப்படியே எழுதினா போதும். அப்போ R = 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9. இதோட இந்த சம் அவ்வளோதான். அந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள், எழுத்தாளர்கள், மேலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆகிய 4 பிரிவில் பணியாளர்கள் உள்ளனர். அது அப்படி ACME அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட ஊதியங்கள் முறையே, அதாவது இப்போ வந்து அதாவது உதவியாளர்களுக்கு 10,000, C எழுத்தாளர்களுக்கு வந்து 25,000, மேலாளர்களுக்கு வந்து 50,000, அதுக்கப்புறம் வந்து நிர்வாகிகளுக்கு 1,00,000 ஆகும். A1 A2 A3 A4 A5 அவங்க வந்து உதவியாளர்கள். இவங்களோட சம்பளம் தான் 10,000. அதேமாதிரி C1 C2 C3 C4 ஆகியவர் எழுத்தாளர்கள். அவங்களோட சம்பளம் தான் 25,000. அதுக்கப்புறம் வந்து M1 M2 M3 ஆகியவர்கள் மேலாளர்கள். அவங்களுக்கு வந்து ஒரு நாளுக்கும் 50,000 சம்பளம். அதுக்கப்புறம் நிர்வாகிகள் E1 E2 ஆகியவை வந்து நிர்வாகிகள். அவங்களுக்கு வந்து 1,00,000 சம்பளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து XRX என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். அப்போ வந்து எக்ஸ் தான் இதில் வந்து ஊதியம், ஒய் வந்து இந்த கொடுத்துருக்க நபர்களை குறிக்குது. எனில் ஆர் என்ற உறவை வரிசை சோடி கணங்கள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வரிசை சோடிகளின் கணம் நம்ம எழுதுவோம். வரிசை சோடிகளை நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து 10,000 வந்து A1 A2 A3 A4 A5 எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். இது வந்து எக்ஸ், அதாவது ஊதியம் தான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நபர்கள் வந்து ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊதியத்தை தான் எழுதணும். அப்போ வந்து A1க்கு 10,000, அதே 10,000 A2க்கு, அதே 10,000 A3க்கு, அதே 10,000 A4க்கு, அதே 10,000 A5க்கும் போட்டுட்டோம். இப்போ வந்து அடுத்தது வந்து C1 C2 C3 C4 ஆகியவங்க எழுத்தாளர்கள். அவங்களுக்கு சம்பளம் 25,000. அதையும் தனித்தனியாக போடணும். 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. இதே இது மேலாளர்களுக்கு அடுத்தது வந்து M1 M2 M3
வந்து மேலாளர்கள் அவங்களுக்கு சம்பளம் வந்து 50,000. அது எழுதிக்கணும். அடுத்தது M1 50,000, M2 அடுத்து கடைசி M3 50,000, M3. அடுத்து அதே மாதிரி E1 E2 ஆகியோர் நிர்வாகிகள் அவங்களுக்கு சம்பளம் என்னென்னா 1,00,000. அதையும் நம்ம தனியாக எழுத போகிறோம். 1,00,000 E1க்கு, 1,00,000 E2க்கு. இப்போ நம்ம வந்து வரிசை சோடிகளின் கணம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம அம்புக்குறி வரைபடம் போட போகிறோம். நம்ம வந்து அம்புக்குறி வரைபடம் வரைகிறதுக்கு வந்து XY எடுத்துக்கிறோம். எக்ஸை வந்து நம்ம ஊதியம்னு, ஒய்யை வந்து நபர்கள்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ வந்து ஊதியம் என்னெல்லாம் இருக்குது? 10,000, 25,000, 50,000, 1,00,000. இந்த சைடு உதவியாளர்களுக்கு கொடுத்த இந்த சிம்பிள்ஸ் அதை ஃபுல்லத்தையுமே நம்ம இந்த சைடு போட்டுட்டோம். 10,000 சம்பளம் பெறுறவங்க யாரெல்லாம்? A1, A2, A3, A4, A5 அவங்களுக்கு நம்ம கோடு போட்டோம். அதே மாதிரி 25,000 சம்பளம் யாருக்கெல்லாம் வருது? C1, C2, C3, C4. அதே மாதிரி 50,000 யாருக்கெல்லாம் சம்பளம் வருது? M1, M2, M3. அதே மாதிரி 1,00,000 யாருக்கு சம்பளம் வருது? E1, E2. இவ்வளோதான் அம்புக்குறி வரைபடம். இதோட இந்த சம் அவ்வளோதான்.